சிந்து பைரவில நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு நடந்துருச்சு. சிந்து பண்ண துரோகம், அநியாயம், ஃப்ராடுத்தனம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சோம். இன்னைக்கு சிட்டு பஞ்சாயத்துல சும்மா புட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் புட்டு வச்சாங்க. உண்மையெல்லாம் நல்லா தான் சொன்னாங்க. ஆனா அந்த உண்மை சொன்னதுக்கான பலன் இருந்ததா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினா அன்னபூர்ணி கொடுத்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும்னு ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிட்டு ஸ்னேகா போய் சாட்சியை கூட்டிட்டு வராங்க. சாட்சி யாருடா அப்படின்னு அன்னபூர்ணி ஃபேமிலியே குழம்பி போயிருந்தது. சிந்துக்கு மட்டும் ஓரளவுக்கு கெஸ் இருந்தது இது சிட்டுவாதான் இருக்கும்னு. சிட்டுவை பார்த்தோன்னே வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. பஞ்சாயத்து தலைவர் சிட்டு கிட்ட உனக்கு சிந்துவை எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. 10 வருஷமா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ சிந்துவை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். எத்தனை வருஷமா அன்னபூர்ணி அம்மா வீட்டுல வேலை செய்யற அப்படின்னு கேட்டதுக்கு 5 வருஷமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வீட்டுல நடக்கிறதும் கிட்டத்தட்ட உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க சிட்டு. சிந்து எத்தனை வருஷமா சிவாவை காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிந்து 10 வருஷமா சிவா டாக்டரை காதலிச்சுட்டு இருந்தான்னு சிட்டு சொன்னோன்னு அன்னபூர்ணி ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிருது. பைரவியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா எல்லாமே போய் காசு கொடுத்துதான் இவ சொல்ல வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தது. சிந்து சிவாவை லவ் பண்றது சிவாக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவருக்கு தெரியாது அப்படின்னு சிட்டு பதில் சொல்றாங்க. எப்பவாவது சிவா சிந்து கிட்ட அத்துமீறி நடந்திருக்காரா, க்ளோஸா பழகிருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. கிடையவே கிடையாது, டாக்டர் அண்ணா அப்படி நடந்துகிட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்க. சிந்து காதலிச்சது சிவாக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிச்சாரா அப்படின்னு கேக்குறாங்க. சிவான் எனக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட பழகுற மாதிரி தான் சிந்து கிட்ட பழகுனாருன்னு சொல்லிடுறாங்க சிட்டு. இந்த கேப்ல எசக்கி மகா கிட்ட பெரிய ஆளு தாங்கா ஸ்னேகா, அம்மா வீட்டுல வேலை செய்யற சிட்டுவ, சிந்துவோட ஃப்ரெண்டான சிட்டுவ சிந்துக்கு எதிரா ஸ்னேகாக்கு சப்போர்ட் பண்ணி சாட்சி சொல்ற மாதிரி மாத்திட்டாங்களே, நம்மளுக்கு இது தோணாம போயிடுச்சு பாரு, நம்மளுக்கு எப்பதான் இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. சிட்டு உண்மைய சொல்ல சொல்ல சிந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் அதுக்கப்புறம் சிட்டு கிட்ட மண்டபத்துல நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வரிசையா சொல்றாரு. சிந்துக்கும் ஆறுமுகத்துக்கும் நிச்சயமானது, சிந்து போய் சிவா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது, சிவா வேணான்னு சொன்னது, சிந்து அதுக்கப்புறம் மண்டபத்துல கரெக்டா தாலி கட்டும் போது போய் கார் டிக்கில ஒளிஞ்சுக்கிட்டது, அந்த கேப்ல பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடந்தது, கார் டிக்கில இருந்து சிந்துவை போலீஸ் எழுப்பும் போது மலைக்கோயில்ல வச்சு தன்னை தாலி கட்டுனதா சொன்னது, சிவா சிந்து சொல்ற எல்லாமே பொய்ன்னு எவ்வளவோ நிரூபிக்க ட்ரை பண்ணியும் அது முடியாம கடைசியில சிவா சிந்து கழுத்துல தாலி கட்டுனதுன்னு எல்லாத்தையும் வரிசையா சொல்றாரு. இதுதாம்மா ஸ்னேகா கொடுத்த பிராது, இதெல்லாம் உண்மையா? உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சொல்லுன்னு கேக்குறாங்க. இவ என்ன சொல்ல போறாளோன்னு சிவா சிந்து எல்லாரும் சிட்டுவோட மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்க. ஸ்னேகா மேடம் சொன்ன எல்லாமே உண்மைதான், சிந்து சிவா டாக்டரை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிவா டாக்டரோட போன்ல ஐ லவ் யூன்னு மெசேஜ் இருந்தது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மொபைல் போனை எடுத்துட்டு போய் சிந்து கிட்ட கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சிட்டு சொல்லிடுறாங்க. சத்யராஜ் எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியாம சிந்துவை முறைச்சு பாக்குறாரு. இவ உண்மையதான் சொல்றாளா இல்ல பணத்தை கொடுத்து உண்மைய சொல்ல வைக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே தான் அன்னபூர்ணி குடும்பம் மொத்தமும் நின்றுட்டு இருந்தது. நான் தான் சிவா டாக்டரோட மொபைல் போனை எடுத்துட்டு போய் சிந்து கிட்ட கொடுத்தேன், சிந்து சிவா டாக்டர் மெசேஜ் அனுப்புற மாதிரி தனக்கு தானே மெசேஜ் அனுப்பிக்கிட்டா, இதுதான் நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ மொபைல் போனை எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த தப்ப பண்ணது நீதாங்கிறத ஒத்துக்கிறியா அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்டோன்னே ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. சிந்து சிட்டுவை பார்த்து ரொம்ப அழறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிவாவை பார்த்து ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. சிட்டு சொன்ன எல்லாமே உண்மையாப்பா, நீ சொல்லு அப்படின்னு சிவா கிட்ட கேக்குறாங்க. நீ ஆமான்னு சொன்னேன்னா தீர்ப்பை இப்பவே கொடுத்துட்டு இந்த பிராத முடிச்சுட்டு நாங்க பாட்டுக்க கிளம்பிடுவோம், சொல்லுப்பா அப்படின்னு சிவாவை பார்த்து கேக்குறாங்க பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாருமே. ஸ்னேகா உடனே சிவா கிட்ட, சிவா இதுக்கு மேல எதுக்கு பொறுமையா இருக்க, என்ன நடந்ததுன்னு சொல்லு சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. இந்த நாளுக்காக தானே சிவா நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், உண்மை என்னன்னு சொல்லுன்னு ஸ்னேகா அப்பா சொல்றாரு. மகாவும் எதுக்கு நீ பேசாம அமைதியாவே இருக்க சிவா,
இந்த வாய்ப்பை விட்டேன்னா இதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே நீதான் சிந்துவை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தான் நினைப்பாங்க. இந்த வாய்ப்பை விட்டா நம்மளுக்கு வேற வாய்ப்பே கிடையாது சிவா. எதுக்கு நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? உண்மையா என்ன நடந்ததோ அத ஊருக்கே சொல்லு சிவா அப்படின்னு மகாவும் சொல்றாங்க. சிவாவோட மனசுக்குள்ள 1000 ஓடுது. சிந்து அழுதுகிட்டே நிக்கிறத பாக்குறாங்க. மாப்பிள, என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல மாப்பிள. படிப்பு வேணா அவளுக்கு கம்மியா இருக்கலாம், ஆனா நான் அறத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். இப்பேற்பட்ட துரோகத்தை அவ செஞ்சிருக்கவே மாட்டா. இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க மாப்பிள்ளங்கிறாரு சத்யராஜ். அன்னபூர்ணி ஒரு பக்கம், சிந்து இப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் ரொம்ப நம்புறேன்பா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுன்னு அன்னபூர்ணியும் சொல்றாங்க. உங்களோட நம்பிக்கைக்கெல்லாம் நான் தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க சிந்து. சிவா என்ன பதில் சொல்ல போறாருன்னு காத்துட்டு இருந்தா கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கு கொண்டு போறாங்க. சிந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இன்னைக்கு பஞ்சாயத்துல ஸ்னேகா உண்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்க போறேன். நான் எடுத்த முடிவு சரிதான்னு நம்புறேன் அப்படின்னு கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி சிவா நிக்கிறாரு. நீ உண்மைய சொல்லலான்னு முடிவெடுத்துட்ட. ஒரு நாள் நீயாவே உணர்ந்து உண்மைய சொல்லிட மாட்டியா அப்படின்னு தான் இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில பெரியம்மாவும் உங்க அம்மா அப்பாவும் பேசிட்டு இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் சுயநலமா என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. அன்னபூரணி சிந்துவோட அம்மா அப்பா கிட்ட ஸ்னேகா இன்னைக்கு பஞ்சாயத்துல நிரூபிக்கிறதா சொல்லியிருக்கா. ஆதாரம் இல்லாம அவ இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கூட்ட மாட்டா. சிந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டால அப்படின்னு அன்னபூரணி கேக்குறாங்க. சத்யராஜ் உடனே, கண்டிப்பா என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா, நான் அப்படி வளர்க்கல என் பொண்ண. இப்படி ஒருவேளை சிந்து பொய் சொல்லிதான் இந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துலயே நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்றாரு சத்யராஜ். அதே நம்பிக்கையோட தான் நானும் இருக்கேன். சிந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு ரொம்பவே நம்பிதான் நான் சிவாக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒருவேளை ஸ்னேகா இன்னைக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டானா நானும் உயிரோட இருக்க மாட்டேன், அந்த இடத்துலயே நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு அன்னபூர்ணியும் சொல்றாங்க. போட்டி போட்டுக்கிட்டு நான் செத்துருவேன் நீ செத்துருவேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே சிவா நின்னு கேட்டுறாரு. இதனாலதான் பஞ்சாயத்துல பதில் சொல்றதுக்கு அவ்வளோ தயங்கி நின்னுகிட்டு இருக்காரு. சிந்துவும் எதுவுமே பேசாம தான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்காம அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் பெரியம்மா செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக கிட்டு சொன்ன எல்லாமே பொய் தான் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லிடுவாரோ? எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணியே சிவாவை தான் எல்லாரும் சாகடிச்சிட்டு இருக்காங்க. சிவாக்கு ஸ்னேகாவோட வாழவும் பிடிக்கல, சிந்துவோட இருக்கிறதுக்கும் தயக்கமா இருக்கு. என்னோட பேர்ல இருக்கிற களங்கத்தையும் போக்கணும், அதே நேரத்துல எல்லாரும் உயிரோடவும் இருக்கணும். இவ்வளோத யோசிச்சு அவர் ஒரு பதில் சொல்லணும். சிவா யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லைதான். கிட்டத்தட்ட அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது அவர் வாயாலேயே நாளைக்கு நம்ம கேட்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.